தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 58 இருந்து 59 உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த ஆண்டு ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் உட்பட பண பலன்கள் மட்டுமே பல கோடி ரூபாய் ஆகும். தற்போது கொரோனா தடுப்பு நடவடிக்கையால் ஏற்பட்டுள்ள நிதி சிக்கல் காரணமாக ஓய்வு பெறும் வயதை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைத்து கோவில்களிலும் பணியாளர்கள் 33% பேர் சுழற்சி முறையில் தேவைக்கேற்ப பணியாற்றலாம் என்று இந்து சமய அறநிலையத்துறை அனுமதி அளித்துள்ளது. அதே சமயம் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2000 ஏக்கரில் தக்காளி பயிரிடப்பட்டிருந்தது. இங்கு விளைய வைக்கப்பட்ட தக்காளி அதிக அளவில் கோயம்பேடு மற்றும் கூழ் தொழில் சாலைகளுக்கு அனுப்பப்பட்டு வந்த நிலையில் சென்னைக்கு கொண்டு செல்ல முடியாமல் சாலையில் கொட்டப்பட்டுள்ளது. மதுக்கடைகள் திறக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கருப்பு பேட்ஜ் அணிந்து இன்று போராட்டம் நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி திமுக தலைவர் ஸ்டாலின் கருப்பு கொடியுடன் ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது வீட்டு முன்பு குடும்பத்தினருடன் போராட்டம் நடத்தினார். கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் அடுத்த குளத்துப்பாளையத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை சுத்தம் செய்த பணியாளர்கள் வாழை மரம் மாவிலை தோரணம் கட்டி ஹோமம் நடத்தியுள்ளனர். சமூக வலைதளங்களில் செய்தி பரவியதை அடுத்து டாஸ்மாக் கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மதுக்கடை திறந்ததால் கர்நாடகாவில் மது குடித்துவிட்டு போதையில் மூவர் ரகளை செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பெரம்பலூர் ரெங்கம்மாள் நகரில் வசிக்கும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி வாசுதேவன் நேற்று இரவு காற்று வாங்க வீட்டை திறந்து வைத்து தூங்கியுள்ளார். இதை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டிற்குள் புகுந்து 17 சவரன் நகை மற்றும் 3 செல்போனை திருடி சென்றுள்ளனர். காலையில் எழுந்து பார்த்தபோது வீட்டில் திருடு போயிருப்பதைக் கண்டு வாசுதேவன் அதிர்ச்சி அடைந்தார். மே முதல் நாளில் இருந்து நேற்று வரை சுமார் 122 சிறப்பு ரயில்கள் மூலம் 1,25,000 புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளனர் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஊரடங்கு முடிந்து பேருந்துகள் இயக்க திட்டமிடும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து தமிழக போக்குவரத்து செயலாளர் தர்மேந்திர பிரதாப் யாதவ் 8 போக்குவரத்து கழகத்திற்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். 50% பயணிகளுடன் பேருந்துகளை இயக்க வேண்டும். ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு முகக்கவசம், கையுறை மற்றும் கிருமி நாசினி வழங்கப்படும். பேருந்து இயக்குவதற்கு முன் காய்ச்சல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். பயணிகள் இருக்கையில் அமர மார்க் செய்ய வேண்டும். பேருந்தில் நின்று பயணம் செய்தால் 6 அடி இடைவெளி அவசியம். பயணிகள் முகக்கவசம் அணிந்து வர தவறினால் பயணம் செய்ய அனுமதிக்கப்படக்கூடாது. வரிசையில் நின்று பேருந்துகளில் ஏற வேண்டும். அதேபோல் இ-பே, கூகுள் பே போன்றவை மூலம் டிக்கெட் வாங்க ஏற்பாடு செய்யப்படும். முடிந்த அளவு மாதாந்திர பாஸ் அட்டை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 44 நாட்களுக்கு பிறகு மதுக்கடை இன்று திறக்கப்பட்டது. மது பிரியர்கள் மதுவை வாங்க பல இடங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கி சென்றனர். கடலூர், விழுப்புரம், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் மது வாங்க குடிமக்கள் காத்திருந்தனர்.
டோக்கன் கொடுத்துட்டு அவங்கள நிறுத்திருக்காங்க. மீதெல்லாம் டோக்கன் கொடுத்துட்டு அது ஐயா திரும்பிடுங்க. டோக்கன் ஒரு 500 டோக்கன் கொடுத்து மீதெல்லாம் நிறுத்திருங்க. போட்டோம்போ ஐயோ கான்ஸ்டபிள் கட் பண்ணிட்டா. டோக்கன் கொடுத்துட்டு மீதியெல்லாம் நிறுத்திருங்க. போங்க டோக்கன் கொடுத்துட்டு அனுப்பிச்சு விடுங்க. காரு சைட்ல எல்லாம் வருவாங்க. நேரம் என்னன்னு தெரியலையா? நிக்கிறாங்க அவனை அடிக்க போயாங்க. பைக்கிலான்னு வந்துடுறாங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு. சீனாவில் கவுண்டாங் மாகாணத்தில் அமைந்துள்ள ஃபியர்ஸ் நதியின் மேல் கட்டப்பட்டுள்ள ஹியூமன் பாலம் செவ்வாய்க்கிழமை அன்று அடித்த பலத்த காற்றில் ஆடியதால் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. சமூக இடைவெளியுடன் மக்கள் உணவகங்களில் சாப்பிட ஹாலந்தில் கண்ணாடி கூண்டு போன்ற அறை வடிவமைக்கப்பட்டு உணவுகள் பரிமாறப்படுகிறது.